வணக்கம். இப்போ செய்ய போகிறது சீரக சம்பா அரிசியில் மஷ்ரூம் பிரியாணி. இந்த மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். சீரக சம்பா அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். அரிசி ஊறட்டும். இப்போ புதினா ஒரு கைப்பிடி அளவு, 3 பச்சை மிளகாவை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். அதோட பட்டை ஒரு பெரிய துண்டு, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெயில் வறுக்கிறதுக்கு பிரிஞ்சலை 2, பட்டை சின்ன துண்டு 2 கிராம்பு, கல்பாசி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே எண்ணெயில் வறுக்க சொன்ன அந்த பிரியாணி மசாலாவை சேர்த்து நல்லா வறுத்து விடணும். நல்லா வறுத்துட்டு அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அடுத்து அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கின உடனே அரைச்சி வச்சுருக்க புதினா பச்சை மிளகா பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கி விட்டு அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க காளானை சேர்த்துடுறேன். காளானை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். மஷ்ரூமில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டோம்னா அதில் நல்லா தண்ணி வரும். அதுலேயே மஷ்ரூம் ஒரு பாதி அளவு வெந்துடும். கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். இப்போ மஷ்ரூமில் வர்ற தண்ணியிலேயே மஷ்ரூம் நல்லா வேக ஆரம்பிக்கும். இப்போ அரிசிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துடலாம். 1 கப் சீரக சம்பா அரிசிக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கணும். 2.5 கப் தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி கொதிக்குது. தண்ணி கொதித்த உடனே ஊற வச்சுருக்க சீரக சம்பா அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் ஆன உடனே மூடியை ஓப்பன் பண்ணி நல்லா ரைஸை கலந்து விடுங்க. திரும்பி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா ஒரு 80% ரைஸ் குக் ஆகிடும். கொஞ்சோண்டு புதினா தலையும் 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு திரும்பியும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுடுங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி ஒரு குச்சி வச்சு நல்லா பிரியாணியை கலந்து விடுங்க. அரிசி உடையாமல் வரும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவி நல்லா ஒரு கரண்டி போட்டு கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சீரக சம்பா அரிசியில் செஞ்ச இந்த காளான் பிரியாணி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.